வெயிட் லாஸ் சீக்கிரமாக பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் லாஸ் சீக்கிரமாக பண்ணணுமா இல்லை நிரந்தரமாக பண்ணணுமா? உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் நடக்குதுன்னா ஆப்வியஸ்லி உங்கள் வெயிட் ரீகெயின் ஆகும். மட்டும் இல்லை, திஸ் இஸ் ஹவ் ஐ லுக், this is the reason why you should follow me, this is how I look, 120 kgs. ஒவ்வொரு ட்ரெஸ் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி ஃபிட் ஆகுது. ஆனாலும் இன்னும் அந்த வேர்வை இருக்கு. some people think that they can ஸ்கேல் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிற எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், let's focus on progress, not perfection. பேலியோ டயட் ஃபாலோ பண்ணேன், எக் டயட் ஃபாலோ பண்ணேன், ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணேன், ஹெர்பல் லைஃப், அப்புறம் விஎல்சிசி, கலர்ஸ், நாட்டு வைத்தியம், அவ்வளோ பணத்தை தொலைச்சிருக்கேன் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக. இல்லை 3 மாதத்துல 20 கிலோ குறைஞ்சிடணும். என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியோட ரிசல்ட் வந்து 10 வருஷத்தோட ஃபெயிலியர். ஸோ weighing scale ஃப்ளக்சுவேட் ஆகிறது பார்த்து டென்ஷனாக இருக்கிற எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன், லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ரோக்ரஸ், நாட் ஆன் பர்ஃபெக்ஷன். எக் டயட்ல இருந்திருக்காங்க, 6 monthsல லூஸ் பண்ண வெயிட் ரீகெயின் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, வெல்கம் டு டே 19 ஆஃப் 50 days transformation challenge. ஒரு வழியா வீக்கெண்ட் வந்துட்டோம். நம்ம 19 days ஆயிடுச்சு. இன்னும் 1 dayல இட்ஸ் கோனா பி 20. அண்ட் வீக்கெண்டுனால எப்பவுமே நான் வீக்கெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்பேன் நான், பிகாஸ் நாளைக்கு சண்டே ரெஸ்ட் டே இருக்கிறதுனால. அண்ட் எஸ், இன்னைக்கு ஜிம் ருட்டீன் எப்படி போச்சு, என்னோட டயட், இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நான் என்ன கேட்க வரேன்னா, யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இந்த 50 days transformation challengeல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருந்தேன். ஒருவேளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும், வாட் இஸ் த ரீசன் தட் இஸ் ஆக்சுவலி ஸ்டாப்பிங் யூ டு கெட் இன் டு திஸ் ஃபிட்னஸ் ஜர்னி? அதாவது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, ஐயோ என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல, டீ விட முடியல, சுகர் விட, வாட் எவர் த ரீசன் மைட் பி, அது என்ன உங்களை இந்த ஃபிட்னஸ் ஜேர்னிக்குள்ளே வர முடியாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எனக்கு நான் இந்த 2 yearsல கோ த்ரூ பண்ண என்னோட விஷயம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து எபிசோட்ஸில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் நாட் பி மிஸ்ஸிங் எனி வீடியோ ஆஃப் மைண்ட். மட்டும் இல்லை, திஸ் இஸ் ஹவ் ஐ லுக், this is the reason why you should follow me, this is how I look, 120 kgs. So yes, you're welcome. and நிறைய பேர் வந்து Q&A கேட்டு வரீங்க, அது இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். பிஃபோர் தட் இன்னைக்கு என்னோட டே எப்படி இருந்துச்சு, ஃபட்டாஃபட்டா என்னோட ஜிம் ருட்டீன், what did I eat, எல்லாமே பார்த்துடலாம். So let's get into the video. So as usual, ஜிம்முக்கு வந்து இனிமேல் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சைட்ஸ் பண்ணுறேன், அப்புறம் ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணி ஷ்ரக்ஸ் பண்ணுறேன். ஷ்ரக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாடி கொஞ்சம் டயர்ட் ஆகுதுன்னு பார்த்தா ஆகலை. சரி, மறுபடியும் போய் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட கார்டியோ பண்ணாலாவது டயர்டாக தான் பார்க்கலான்னு சொல்லி கார்டியோ பண்ணிவிட்டு க்ளோ செக் பண்ணுறேன். க்ளோ பத்தாத்து மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நான் விடுவேன்னா, நாளைக்கு சண்டே வேறு, நாளைக்கு ஜிம் போக முடியாது, ரெஸ்ட்டில் இருக்க போகிறோன்னா, எப்போவுமே எனக்கு சாட்டர்டே கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணி பாடியை டயர்ட் ஆக்கணும்னு பார்ப்பேன். ஸோ கார்டியோ பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டு 20 minutes எக்ஸ்ட்ரா பண்ணேன். வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 to 5 minutes ஆகுது. ஆனாலும் இன்னும் அந்த வேர்வை இருக்குது. some people think that they can hurt the gym rats, but it's impossible because we hurt ourselves every day, we abuse our body every day. So ரொம்ப கம்மி ஆயில், 5 grams ஆஃப் ஆயில் அண்ட் 5 grams ஆஃப் கீயில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு யம்மியான நல்ல வெஜ் புலாவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் போட்டு, ஒரு நிறைய காய்கறி, கொஞ்சோண்டு ரைஸ் போட்டு ஒரு யம்மியான ஒரு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வித் கோகனட் மில்க் போட்டு, அப்புறம் கஸ்தூரி மீத்தியெல்லாம் போட்டுட்டு ஒரு யம்மியான ஒரு சிக்கன் கிரேவி. அப்புறம் என்னோடய நெய்பர் கிட்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. அவங்க விளையாடுறத விட்னஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறேன், ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் டைம், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2:30 ஆகுது. ஸோ ஹியர்ஸ் மை கலர்ஃபுல் பேலன்ஸ்ட் மீல் டுடே. எக்ஸ்ட்ரா ஃபைபருக்காக கொஞ்சம் கியூக்கம்பர்ஸும் எடுத்துருக்கேன் வித் சிக்கன் கிரேவி அண்ட் புலாவ். ஸோ எஸ், திஸ் வாஸ் மை டே டுடே. லெட்ஸ் கெட் இன்டு தி Q&A. சிராஜுதீன் கேட்டிருக்காங்க, மேம் நான் 1 time எக் டயட்டில் 9 kgs லூஸ் பண்ணேன், 100லேருந்து 91 வந்தேன், பட் 6 monthsல கெயின் ஆயிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், எக் டயட்டில் இருந்திருக்காங்க, 6 monthsல லூஸ் பண்ண வெயிட் ரீகெயின் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியல, மேக்ஸிமம் 2 months தான் ஃபாலோ பண்ணுறேன், வாட் டு டூ மேம்? ஓகே, ஸோ ஐ ஹாவ் பீன் த்ரூ த சேம் சிச்சுவேஷன். சரிங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நான் சிராஜுதீனுக்கு மட்டும் கேட்கல, வெயிட் லாஸ் சீக்கிரமாக பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் லாஸ் சீக்கிரமாக பண்ணணுமா இல்லை நிரந்தரமாக பண்ணணுமா? ஒன்லியாக சீக்கிரமாக பண்ண முடியும், இல்லை நிரந்தரமாக பண்ண முடியும், ரெண்டையும் சேர்த்து பண்ண முடியாது. சே லைக், குச்சியும் உடையக்கூடாது, ஆனால் பாம்பும் சாகணும்னா அது நடக்காது. ஏதாவது ஒன்று தான் நடக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று தான் இது நடக்கும். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் நிரந்தரமாக பண்ணணும்னா அது சீக்கிரமாக ஆகாது, ஸ்லோவாக தான் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாக நடந்துருச்சுன்னா அது நிரந்தரமாக இருக்காது, ஆப்வியஸ்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இது ரெண்டில் எது வேணுங்கிறதுல தெளிவாக இருங்க.
உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் நடக்குதுன்னா ஆப்வியஸ்லி உங்கள் வெயிட் ரீகெயின் ஆகும். இது எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. புரியுதுங்களா? எனக்கு இது புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொல்லியிருக்கிறேன், என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியோட ரிசல்ட் வந்து 10 வருஷத்தோட ஃபெயிலியர். ஐ ஹாவ் பீன் ஃபெயிலிங் ஃபார் பாஸ்ட் 10 years. எதனால் ஃபெயில் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்கிறேன். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மெயின் ரீசன். எனக்கு இத்தனை மாதத்தில் இவ்வளோ கிலோ குறைஞ்சிடணும், இல்லை 3 மாதத்தில் 20 கிலோ குறைஞ்சிடணும். அது நடக்காது. கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த வெயிட் மறுபடியும் ரீகெயின் ஆயிரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட் லூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ, அது லூஸ் பண்ண வெயிட்டை ரீகெயின் ஆகாமல் இருக்கிறது இன்னுமே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த 10 years நான் என்னெல்லாம் பண்ணேன்னா, பேலியோ டயட் ஃபாலோ பண்ணேன், எக் டயட் ஃபாலோ பண்ணேன், GM டயட் ஃபாலோ பண்ணேன், அண்ட் ஐ டிட் கோ ஃபார் ஹெர்பல் லைஃப், அப்புறம் VLCC, கலர்ஸ், நாட்டு வைத்தியம். இன்னொன்று இல்லை நான் ட்ரை பண்ணாதது, எவ்ரி சிங்கிள் திங். நான் அவ்வளோ பணத்தை தொலைச்சிருக்கேன் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக. பட் எப்போ என் மைண்ட் செட் மாறுச்சுன்னா, நிரந்தரமாக இருக்கிறது. நான் தினம் சாப்பிட்ற இட்லி, தோசை, பிரியாணி, இதில் நான் இதை சாப்பிட்டே என் வெயிட்டு குறைக்கணும், அதுதான் எனக்கு நிரந்தரமானதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக குறையணுங்கிறதே என்னோட மைண்ட்லேருந்து எடுத்துட்டேன். நீ எப்போ குறையிறியோ குறை, ஆனால் இதுதான் என் லைஃப் ஸ்டைலுங்கிறத நான் கொண்டு வரும்போது, அதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது தான் நான் என் ரிசல்ட் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு மீலை வந்துட்டு ஒரு டயட்டில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிரேவிங்ஸ் வராது. நீங்கள் 20 years இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏஜ் இது. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டோட கிளாரிட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாக குறையணுமா இல்லை நிரந்தரமாக குறையணுமான்னு. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்குங்கிறது ஃபஸ்ட் மைண்ட் செட் கொண்டு வாங்க. அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு நீங்கள் டயட்டில் வரும்போது அப்போ உங்களுக்கு என்ன டவுட் வருதோ, யூ ஆர் வெல்கம் again. அண்ட் வீட்டில் என்ன சமைக்கிறதுப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வீட்டில் என்ன சமைச்சாலுமே உங்களுக்கு தேங்காய் போடுறதுக்கு முன்னால் தனியாக எடுத்து வைக்க சொல்லுங்கள். இல்லை பிரியாணியில் ஒரு வேளை உங்களுக்கு பிரியாணி பண்ணுறாங்கன்னா நெய் ஊற்றுறதுக்கு முன்னால் கடைசியில் உங்களுக்கு இல்லை, நீங்கள் உங்களுக்கு தனியாக சமைங்க, பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு தனியாக சமைங்க. நான் வெயிட் லாஸ் பிரியாணியோட ஒரு ரெசிபி நம்மளோட சேனலில் கொடுத்துருப்பேன், அதை போய் பார்க்கலாம். நீங்கள் பாஸ்தாவோடது, மோமோஸ், இது எல்லாமே வந்துட்டு ரெசிபி வந்துட்டு இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா அது கேளுங்க, அது நான் கண்டிப்பாக பண்ணி அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வந்து நீங்கள் நார்மலி சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுலையுமே டயட் ஃபுட்டாக அதை மாற்றுங்க தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் நீங்கள் கன்வின்ஸ் ஆகலைன்னா தாராளமாக நீங்கள் வந்து மறுபடியும் மெசேஜ் பண்ணலாம். இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்குங்கிறது தெளிவாக இன்னும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஸோ மச் ஈஸியர் ஃபார் மீ. ஸோ நெக்ஸ்ட் சிராஜ்தீன் ஒருத்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வனிதா கேட்டிருக்காங்க, நான் 1 or 2ல் இருந்து 100.45க்கு வந்தேன், 10 daysல 100.75 காட்டுது. வை? ஓகே, அதாவது நீங்கள் கிராம்ஸ் கணக்கு பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாமே நானுமே பண்ணிட்டு இருந்தேன். இனிஷியலி நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுவோங்க. உங்களுக்கு வந்து திடீர்னு 30 கிராம் ஜாஸ்தியாக காட்டுதுன்னு கவலைப்படுறீங்க. நான் என்னோட இப்போ இருக்கிற வெயிட் லாஸ் ஜேர்னியில் பாருங்கள், நான் வந்து என்னோட வெயிட் பார்க்கவே மாட்டேன். இனிஷியலி இந்த ஃபஸ்ட்டு 10 daysக்கானது மட்டும்தான் பார்த்துருக்கேன். இனிமேல் நான் பார்க்க மாட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் நம்மளோட பழைய எபிசோட்ஸில். தட் இஸ் பிகாஸ் நம்ம கம்ப்ளீட்லி நம்ப மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று காட்டும். இப்போ ஒரே நாளில் நீங்கள் காலையில் ஒரு வெயிட் காட்டும், காலையில் இன்னொரு 2 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு வெயிட் காட்டும், தண்ணி குடிச்சிருப்போம், இல்லை முந்தின நாள் சாப்பிட்றதுக்கான சோடியம் கண்டென்ட் ஜாஸ்தியாக காட்டும், இல்லை வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக காட்டும். இந்த மாதிரி பல வகையான ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கேல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். அது எப்போ வேணாலும் ஃப்ளக்சுவேட் ஆகும், டைமுக்கு டைம் மாறும், நாளுக்கு நாள் மாறும், இப்படி மாறி காமிச்சிட்டே தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து வெயிங் ஸ்கேல் அட்லீஸ்ட் 10 days once இல்லை 15 days once பார்க்கலாம். பட் அது வந்து ஒரு 20-30 grams இல்லை, ஒரு 3 கிலோ கணக்கு வச்சுக்கோங்களேன், 3 கிலோ முன்னு பின்னு காட்டும். இதுதான் வந்து வெயிட் லாஸோட இது. 3 கிலோ உங்களுக்கு முன்னு பின்னு காமிச்சே தீரும். ஸோ அது வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ வெயிங் ஸ்கேல் ஃப்ளக்சுவேட் ஆகிறது பார்த்து டென்ஷனாக இருக்கிற எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன், லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ரோக்ரஸ், நாட் ஆன் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்டாக அப்படி இருக்கணும், எதுவுமே அப்படி இருக்காது, எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுங்க. லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ரோக்ரஸ். எந்த மாதிரியான ப்ரோக்ரஸ்னா, ஒவ்வொரு ட்ரெஸ் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி ஃபிட் ஆகும். ஓகே, இந்த ட்ரெஸ் எனக்கு அடுத்த வாரம் இந்த மாதிரி ஃபிட் ஆகாது. என்னோட நிறைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ட்ரெஸ் இல்லை, இதுக்கு போனது எபிசோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி இறங்கி இருக்கும், இது போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஆனால் என் வெயிட் அப்படியே தான் காட்டும். ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ரோக்ரஸ். இதெல்லாம் தான் ப்ரோக்ரஸ். ட்ரெஸ் லூஸாக இருக்குது ப்ரோக்ரஸ். உங்களால் இன்னைக்கு ஜிம்மில் வந்துட்டு 2 கிலோ தூக்க முடியும், ஒரு 2-3 வாரத்தில் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களால் ஜிம்மில் அப்போ வந்து 4 கிலோ இல்லை 6 கிலோ தூக்க முடியும். ஆனால் வெயிட் அப்படியே தான் இருக்கும். ஸோ அது ப்ரோக்ரஸ் தான். உங்களால் ஸ்லீப் நல்லா தூங்கியிருப்பீங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் நீங்கள் டயட்டில் இருந்தனால, நல்ல ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறனால ஸ்லீப்பை வந்து நல்லபடியாக மாற்றிருப்பீங்க, இல்லை வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்லபடியாக சேஞ்ச் ஆகிருக்கும். இதெல்லாம் தான் ப்ரோக்ரஸ். வெயிங் ஸ்கேலில் பார்க்குறது மட்டும் ப்ரோக்ரஸ் கிடையாது. ஸோ வெயிங் ஸ்கேல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறத வச்சு நம்ம டென்ஷன் ஆக வேணாம். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆப்வியஸ்லி ஒன்லி ஆன் த ப்ரோக்ரஸ், நாட் ஆன் பர்ஃபெக்ஷன். ஸோ எஸ், இன்னும் சில Q&As இருக்குது. எங்கள் வீட்டில் ரொம்ப ட்ரில்லிங் சவுண்டுங்கிறதுனால வீல் போஸ்ட்போன் டு டுமாரோ.
டுமாரோஸ் எபிசோட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் வெல்கமிங் திஸ் நியூ பி. உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. லெட்ஸ் see on tomorrow's episode. Sergio here.